வணக்கங்க. எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். 24th அன்னைக்கு ஈவினிங் வந்து ஃபோரம் மால் போயிருந்தோம். எப்போவுமே கிறிஸ்மஸ், நியூ இயரு, பொங்கல் ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி மால் போகும்போது, அங்கே நல்லா டெக்கரேஷன்லாம் அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த செலிப்ரேஷன் ரிலேட்டடான தீம்ஸ்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நாங்களும் 24th ஈவினிங் கிட்ட போனோம். கிறிஸ்மஸ் வருதுல்ல, ஏதாவது சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோரும் அந்த விஜயா மாலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்தது கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருந்தது. அதை விட்டுட்டு உள்ளே போகும்போது கிறிஸ்மஸோட தீம் அப்படியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் அங்கே ஹைலைட்டே. மாலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அந்த கிறிஸ்மஸ்க்கான தீம் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஷூட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அங்கே வந்த க்ரௌட்டில் எல்லாமே அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் நல்லா வித்தியாசமாக பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா எப்போவுமே பார்க்க மாட்டோம்ல, இந்த ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்துட்டு அங்கே 2-3 கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே மூவ் ஆகிட்டோம். எஸ்கலேட்டரில் போயிட்டு மற்ற ஃபன் சிட்டி அடுத்தடுத்து என்ன இருக்குதுன்னு ஜஸ்ட் வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். இந்த மால் அப்படின்னாலே எங்கள் மோனிஸ்க்கு பிடிச்ச விஷயமே அந்த எஸ்கலேட்டர் தான். என்னமோ மாதிரி போகிறோம், ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவான். இதுலேயே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே இது எங்களை கண்ணை பதிச்சது இந்த குதிரை வண்டி இருந்துட்டு. அதில் என்ன அப்படின்னா கிட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு ரெடியாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் மால் போயிருக்கேன், ஃபோரோ மால். ஆனால் இப்போ தான் இந்த குதிரை வண்டி வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா ட்ரெயின், காரு இதெல்லாம் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இது மாதிரி 100 ரூபீ சார்ஜ் பண்ணிவிட்டு ரவுண்ட் அடிப்பாங்க. இந்த வட்டம் இது எனக்கு புதுசாக இருந்தது. நான் போய் கொஞ்சம் டைம் ஆகிட்டு ஃபேர் ஹெட்டுக்கு 150ன்னு சொன்னாங்க. சரி அவினேஷை மட்டும் ஏற்றி விடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ மோனிஷ் அதெல்லாம் முடியாது, நானும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதான். அவினேஷ்க்கு முன்னாடி உட்கார வச்சு பிடிக்க வச்சுக்கலாமா அப்படின்னா அவனும் சின்ன பையனால் அந்த போதன் வந்து அலோவ் பண்ணலை. அப்படிங்கும்போது இன்னொரு சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப கிட்டாக இருந்தேன்னா அவங்களோட ஒரு பெரியவங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நானும் மோனிஷும் ஒன்று ஏறிக்கிட்டோம் பொம்மையில். அவினேஷ் மட்டும் செப்பரேட்டாக ஒன்று ஏறிக்கிட்டான். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த ஃப்ளோர் ஃபுல்லும் ஒரு 2 ரவுண்டு சுற்றிட்டு வந்து விட்டாங்க. அது மால் ஃபுல்லும் அப்படியே வியூ ஆன மாதிரி இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது அந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது. ஃபர் ஹெட்டுக்கு 150ன்னு சொன்னல, கிட்ஸாக இருந்தாலும் 150 தான். ரொம்ப கிட்டாக இருக்கும்போது நம்ம யாராவது சேர்ந்து ஹிட்ஸோடு போனாலுமே 150 தான். இது ஒரு நல்ல சான்ஸ் தான். நாங்கள் 3 பேர் ஆகிட்டோமோ மொத்தத்துலேயே 300 தான். கிட்ஸ் போனாலும் 150 தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நடந்தது. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. சம்டைம் இப்படி போகும்போது நம்மளுக்கும் அந்த கிட்ஸ் மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல பசங்களோட, அது மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. நல்ல லைட்டிங்ஸோடு அந்த ஃப்ளோர் முழுவதும் 2 ரவுண்ட் அடித்ததுனால மோனிஷ் வந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்த மாதிரி இருந்தது. கிட்ட வரும்போது ஐயோ இறக்கி விடுறாங்களா அந்த மாதிரி ஃபீல் தான் எனக்கு வந்தது. இறங்குறதுக்கான ஐடியாவே இல்லை. இன்னும் போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தான். இறக்கி விட்ட பிறகும் அதை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த வண்டி எங்களை கிராஸ் பண்ணி வந்தது. அம்மா இன்னும் ரவுண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்பா இது முடியாது, இந்த ஃப்ளோரை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் ஆகி வந்துட்டு இருந்தோம். அப்போ மேக்ஸ் என் கண்ணில் பட்டது. ஓகே ஜஸ்ட்டு போகலாம். எனக்கு மேக்ஸ்குள்ளே போயிட்டு குர்த்திஸ் எடுக்கலாம் முன்னாடி ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஆன்லைனில் நானே சேல்ஸ் பண்ண என்றைக்கு ஆரம்பித்தனோ அன்னையிலேருந்து இந்த ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது வலிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இவ்வளோ ப்ரைஸாக இந்த குர்த்தி அப்படி மாதிரி பார்க்க தோணும். ஓகே கண்ணுக்கு அழகாக எல்லாத்தையும் பார்த்துட்டியா வச்சுடு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு குர்த்தியே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தொட்டு பார்த்தோன்னா 600 இருக்குது. அது ஆஃபர் போக 2 எடுத்தால் தான் ஈச் ஒன்று வந்து 550 கிட்டே கொடுப்பாங்க. இந்த மாதிரி குர்த்தி நான் ஆன்லைன்லேயே பார்க்கும்போது எனக்கு 350க்கே கிடைக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஓகே எல்லாமே பார்ப்பேன். ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு எடுக்கலாம்னாலும் அந்த ப்ரைஸ் பார்க்கும்போது வேணாம், இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு ஃபீல் ஆகும். அதை நம்ம தப்பு சொல்லவும் முடியாது. மால்லாம் அப்படி தான். பட் ஃபேப்ரிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் பசங்களுக்கு அங்கே ட்ரெஸ் எடுக்க சூப்பராக இருக்கும், ஒர்த்தாகவும் இருக்கும் கிளாத் எல்லாம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கடுத்து கிட்ஸுக்கு ஏதாவது 2 பேருக்கு அமையுதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். அப்போ மோனிஷ்க்கு அமைஞ்ச மாதிரி இருக்கும், அவினேஷ்க்கும் அதே மாதிரி வேணும்னா 2 பேருக்கும் செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு மேக்ஸை விட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து தான் ஹைலைட்டு. ஒரு டாய் ஷாப் போனோம். அது எல்லாமே சாஃப்ட் டாய்ஸ் அப்படி எல்லாமே இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரிலாம் இருக்குதாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவ்வளோ டாய்ஸ் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். இதுக்கு முன்னாடி இங்கே போய் நான் பார்த்துருக்குறேன். சரி ஓகே வாங்க பார்க்கலாம் அப்படின்னப்போ போனோம். எங்கள் அவினேஷோட கேரக்டர் எப்படின்னா ஏதாவது வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா ஓகேம்மா வச்சிடலாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ மோனிஷை எங்கே கூட்டு போனனாலும் பயமாக இருக்கு. ஏன்னா அவன் அந்த இடத்துல எல்லாருமே எங்களை திரும்பி பார்க்க வைப்பான். அந்த இடத்துல உருள ஆரம்பிச்சிருவான், கீழே தரையிலலாம் விழுந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கத்துற மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ கூட்டு போகிறதே இவன் எனக்கு பயமாக இருக்குது. இவன் என்னத்தை கேட்டு அழுவான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயத்தோடயே உள்ள எங்களை சுற்ற வச்சுட்டு இருப்பான். ஆனால் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ண விட்டேன். கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ஜாலியாக இருந்தாங்க.
அதோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த பப்பி வச்சுருந்தாங்க அந்த டாய் ஷாப்பில் இருந்துட்டு. அது சூப்பராக இருந்தது. அது 780 தான் போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். 750 ஆர் 780 போட்டிருந்தது. சும்மா நேச்சுரலாக சூப்பராக இருந்தது. அந்த கலர் எல்லாமே குட்டியாக நம்ம பப்பி டாக்லாம் வச்சுருந்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் அது மாதிரி. அது நல்லா தத்தி தத்தி வர்ற மாதிரி அந்த பேட்ரி போட்டு வச்சுருந்தாங்க. அவினீஸ் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கே கூட வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது பிறகு காமிக்கவும் மோனிஷ் வந்துட்டான். அப்போ என் ஹஸ்பண்ட் ஒன்று தான் சொன்னாங்க, நீ என்ன இப்போ வாங்கிட்டு வந்தாலும் அடுத்த நாள் அந்த டாய்ஸ் வந்து கை கால்லாம் இல்லாமல் அப்படியே பிஞ்சு போய் இருக்கும். ஏன்னா அந்த மெக்கானிக்கல் செட் எல்லாமே எங்கள் மோனிஷ் பண்ணி வச்சுருவான். இது மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். இப்போ வாங்கணுன்னாலே அந்த பயந்தான் வருது. என்ன தான் வாங்கிட்டு வந்தாலும் அடுத்த நாள் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக அவன் கலட்டிடுவானே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி ஓகே, இங்கே இருக்க இந்த டிமே அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சாச்சு. அந்த டாய் ஷாப்குள்ளே உள்ளே போயிட்டு கொஞ்சம் எல்லா டாய்ஸுமே பார்த்துட்டு அப்படியே வியூ மட்டும் அப்படியே ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க. உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், ஜஸ்ட்டு பாருங்கள். பசங்க குழந்தைங்க எல்லாருமே நம்ம இந்த மாலுக்கு வர்றது அப்படின்னு பார்த்தாலே இந்த ஃபன் சிட்டிக்காக தான். பசங்க கிட்ஸு அப்படின்னாலே ஃபைனலாக ஃபன் சிட்டி போயாச்சு. ஏன்னா இங்கே போயிட்டா நம்ம பசங்க வந்து வெளியில் வரவே மாட்டாங்க. ஏதோ ஒரு உலகம், அவங்கள மறந்து உள்ளே போய் சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்கவுங்க வாட்டில் ஓடி ஓடி என்னென்னமோ விளாண்டுட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் டைம் ஆகிட்டு 8:30 ஆகிட்டு. வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. இருங்கம்மா கொஞ்சம் நேரம். கடைசியில் அவினேஷ் மனசே இல்லாமல் தான் வெளியில் வந்தான். வா ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி டைம் ஆகிட்டுன்னு கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஃபன் சிட்டியில் மட்டும் ஒரு வியூ போட்டிருக்கேன். அங்கே என்னென்ன மாதிரி இருந்தது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேட்சப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு பார்க்கலாம்.